தடவை நம்ம கிராண்டி கேம் விளையாடணும். இந்த தடவை நம்ம ஈவல் நைன்குள்ள வந்தாச்சு. போன தடவை கிராண்டி கேம்ல தான் தோத்து போயிட்டேன். கடைசியில் அந்த எட்டுக்கால் பாட்டிக்கிட்ட தான் மாட்டிக்கினேன். இந்த தடவை வந்து நம்ம ஈவல் நந்தா இதெல்லாம் டப்பு டப்புன்னு முடிச்சிடுவேன். இப்போ நம்ம வந்து கட்சின்னு ஓடிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு காரில் போகிறான். அவனை வந்து தூக்கிட்டு போய் ஈவல் நன் வீட்டில் வந்து விட்டுறாங்க. ஓகே, நம்ம கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிராணி கூட பரவாயில்ல காய்ஸ். இந்த ஈவில் நான் மூஞ்சை பார்த்து நம்ம செம்மையா பயந்துட்டோம். இதை பாருங்க, டப்பு டப்புன்னு மூஞ்சி தூக்கின வந்து முன்னாடி காட்டுப்பான். அதுதான் நம்மளுக்கு டப்பு 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 டப்புன்னு ஆகும். ஓகே, இப்போதான் டே 1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊரில் நோக்கி இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு விளையாடுற சொல்லி கொடுக்குறாங்களா? நான் கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரூம் ஸ்டிக் அதுதான் தேவை. இப்போ நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் ப்ரூம் ஸ்டிக் தேவை. ப்ரூம் ஸ்டிக் அந்த வீட்டு ஃபுல்லாக தேடணும். ஃபஸ்ட்டு அந்த பெரிய ட்ராவில் தேட்டோம். இப்போ வந்து மேலே அந்த கரண்ட் டேபிளாக ஐயோ ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். சத்தியமாக ஃபஸ்ட்லேயே அடி வாங்குவோன்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் ஃபஸ்ட்லேயே அடி வாங்கிட்டேனே. எங்கே இருந்தால் ஒரு ஆள் இந்த ஊரில் இது கிராண்டி கேமில் கூட 5 லைஃப் காய்ஸ். ஈவில் நல்லலாம் 3 லைஃப் தான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசம். சரி, ஓகே, திருப்பி போய் ட்ரை பண்ணுவோம். சரி, ஈவில் நல்ல சனி எங்கே தான் வருது. இப்போ நம்ம மேலே போகணும். மேலே ஏதாச்சும் சொத்துக்கிட்ட சேர்த்து வச்சுக்கிறாளா பாருங்க. இப்போ நம்ம போகிறோன்னா மேலேயே நிற்பான். எப்போ பார்த்தாலுமே இது பாருங்க, சொன்னா கரெக்டாக எப்போ பார்த்தாலுமே நான் வர மேலேயே போகிறேன். கரெக்டாக எப்போ பார்த்தாலும் மேலே தான் நிற்பான். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து அவள் வராளா, அவள் வரும்போது நம்ம வந்து இந்த பெட்டு மேலே நின்றுட்டோம்னா அவளால் நம்மளை அடிக்க முடியாது. எப்படி பாப்பா பாருங்க, நம்ம நிக்கிறதே தெரியாத மாதிரி பாப்பான். திரும்ப கூப்பிடலாமா? கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும். வாடி 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 பேசாம போயிடலாமா? போங்க டப்புன்னு வந்துட்டானா? சரி, போய் தான் பார்ப்போமே. வேணாம் போய் முடியுது. சரி, போயிடலாம் பேசாம. இல்லை இங்கே தெரிஞ்சு இந்த வழியாக தான் போய்க்கிறேன். எனக்கு அதுவும் சாத்திக்கிட்டு திரும்ப பார்த்துறாலே அந்த பக்கமாக ஓடிடுவான். திரும்ப பெட்டு மேலே போய் நின்றுனா அவன் நம்மளை வேணா அச்சுனே தான் இருப்பா. நம்ம இந்த பக்கமாக சுற்றிட்டு ஓடிடலாம். அந்த பக்கம் போனால் சவுண்டு வரும், இந்த பக்கமே ஓடிடலாம். இதில் வந்து அடுத்து வந்து வேனிஸ்கேப் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மவுஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஸ்கிப் இருக்கு. மாஸ்க் கலெக்டிங். நான் மவுஸ்ன்னு சொல்லிட்டேன். மாஸ்க் கலெக்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. அதில் ஈவன் நான் சும்மா போட்டு வச்சுட்டு இருப்பாலும் செம்ம காண்டாகும். இதில் வந்து டோர் எஸ்கேப். அதுக்கப்புறமா அதெல்லாம் எஸ்கேப், டனல் எஸ்கேப்னு நினைக்கிறேன். எஸ்கேப் தெரியல, சாரி கைஸ். அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்மால் கேபிள் எடுத்து நம்ம கரண்ட்டை போட்டாச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ சவுண்டு போட்டதுக்கு அவள் கன்ஃபார்மாக எப்படி இருந்தாலும் மேலே வருவா. அவள் கரெக்டாக வந்து நம்மளுக்கு கீழே குடிச்சிடலாம். ஆனால் நெருப்பில் குடிச்சிட்டோம்னா நம்ம காலி. நெருப்புக்கு பக்கத்தில் தான் குதிக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் போயிடலாம். ப்ளூம் ஸ்டிக் இப்போ வந்து இதோ இந்த பட்டன் அமைக்கி விட்டோன்னா எல்லா டோரும் திறந்துக்கும். இந்த இடத்துல போய் தான் நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். திரும்ப பெட்டு மேலே போய் நிற்கணும். ஆனால் வந்துட்டு ஐயோ மாட்டினேன். ஓடு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நடுங்கிச்சு. கரெக்டாக நம்ம பார்த்ததுதான் குடுன்னு ஓடிடுவோம். முடிச்சாச்சு. இந்த இடத்துல தான் எனக்கு அப்போ தான் ப்ளூம் ஸ்டிக் கிடைக்கும். ஐயோ ப்ளூம் ஸ்டிக் இல்லை, வேற எங்கே இருக்கும்? அப்போ ப்ளூம் ஸ்டிக்கு இந்த வழியாக இருக்குமா? ஏய், எதுவும் ஒன்றுமே கிடக்காது. ஐயோ வேறு வந்துட்டாலே இப்போ எங்கே போகுது?
இந்த பக்கம் வந்து நான் எங்கே போகிறது பேசாமல் சொல்லி போயிடலாம். இது வழியாக போனாங்க வருவாங்கன்னு சொல்லி ஓடிடலாம். ஆனால் இந்த பக்கம் போய் அத்தை பக்கம் போகும்போது அவள் இன்டர்ன் என்ன பண்ணுறது? இது வழியாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்க் பீஸ் கிடைக்கும். அது வந்து நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சாதான் அந்த மாஸ்க் பீஸ்லாம் கிடைக்கும். அது வந்து லாஸ்ட்டாக அந்த கிரெயில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கான இது ஒரு டாஸ்க்காக கொடுப்பாங்க. மோஸ்ட் எஸ்கேப்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டோர் எஸ்கேப் இப்போ இங்கெல்லாம் தொடப்போம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ப்ரூம் ஸ்டிக்கு இந்த பக்கமும் போய்க்கலாம். இதுக்குள்ளே இருக்குமா? டாய்லெட் உள்ள இருக்குமா? பேசாமல் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். இங்கே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள அது வர கரெக்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ அவள் இந்த பக்கம் நேரம் வந்தது, நம்ம அந்த பக்கம் அப்படியே ஓடிட்டு போயிட்டோம். மேலே ஏறிட்டோம்னா நமக்கு அது இங்கே வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும். அது இருந்தால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அவளை ஏமாத்தினே இருக்கும் அடிக்கடி. அதை வச்சு தான் நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. பெது மேலே ஏறிச்சு. ஏன்னா வர அவளை தத்தினே வந்தானா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். இப்போ வரல இல்லையா பார்த்துக்கலாம். வாடி 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 வந்து சொல்லிடாப்பா பையன் எங்கடா காணும்? ஒரு வேலை வரலையோ? போகலாம் சரி போயிடலாம். எங்கேயுமே தொடப்பம் கிடைக்கல. வேற எங்கே தான் இருக்கும் இப்போ தொடப்பம்? எங்கே போச்சுட்டோம். இந்த இடத்துல இங்கே தான் இந்த கபோர்டில் இதோ அந்த கபோர்டில் கிடைக்கும் காய்ஸ். அதை நான் மறந்து போயிட்டேன். பார்த்தீங்களா? சன்னா ஒரு ப்ளூம் ஸ்டிக் கட்சிச்சு தொடப்போம். இதை வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கணும். அந்த பாக்ஸ்குள்ளே தான் கீ இருக்கும். அந்த கீயை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். எனக்கு நம்மளை வந்து துரத்தினே வந்தால வந்ததுலாம் வந்துட்டா. என்னடா இது இன்னும் காணும்? பேசாமல் போயிடலாம். வைக்கல போயிடுவோம். இருக்க மாட்டேன். போகும்போது வந்துட்டு என்ன பண்ணுறது? பயமாகுது. திகுது ஏன்னா நம்மளை தொத்தினே தான் மேலேயே தான் வந்தா. அப்படி எங்கேயாச்சும் இருக்கலாம். இந்த வழியாக குச்சிடலாம். இது வழியே கீழே குச்சியெல்லாம் எதுவும் ஆகாது. கீழே போலாம். இல்லை ஒரு வழியா க்ரோபார் இருக்குது. க்ரோபார் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேமுக்கு க்ரோபாரில் தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் போய் இங்கே அந்த டேபிள் மேலே ஏறி மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கிடைக்கும். கீ மாதிரி அதுக்குள்ளே தான் சாவி இருக்கும். இப்போ சத்தம் போட்டதுக்கே எப்படி இருந்தாலும் ஒரு வந்ததுக்கு அப்புறமே நம்ம போகலாம். இல்லை அவள் மேலே போகிறா. பார்த்தோம்ல மேலே போகிறா. சவுண்டு போட்டு நம்ம வந்து அவளை எங்கேயோ கூப்பிட்டு வருவோம். ஏன்னா நம்மளுக்கு மேலே தான் போகணும். பெரிய ஹைட்டாக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து இதை தூக்கி போடணும். தூக்கி போட்டால் வந்து இந்த பாக்ஸ் உடஞ்சி அதுக்குள்ளேருந்து சாவி கிடைக்கும். இப்போ அதுக்காக அவள் வந்து இப்போ வரணும். என்னடா இது இவ்வளோ சவுண்டு போட்டு இவ்வளோ காணும்? ஐயோ இவனே வரியா இல்லையா? போ வந்துட்டா என்ன பண்ணுறது? எல்லாம் போகலான்னு நினச்சா கூட பயமாகுது. ஏன்னா இது இன்னும் 2 லைஃப் ஆச்சு. இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குல்ல. தான் 2வது லைஃப். பாக்ஸ் ஓப்பன் பண்ண தொலைச்சி போயிடலாம். அந்த பக்கம் போகிறா. அவளுக்கே தெரியாம ஓடி போயிடுதான். ஓடுற ராசா. பார்க்கல கைக்குள்ளே ஓடிது. இப்போ இங்கேருந்து தூக்கி போட்டோம். கீழே விட மாட்டேங்குது. கீழே போ.
அப்படிங்க கீழே விழுதாப்பா. அப்பா கீழே விழுந்துச்சு. ஓப்பன் ஆச்சு. ஐயோ அச்சுச்சோ, அவன் பின்னாடி வர்றதை பார்க்காம விட்டுட்டேனே. மூஞ்சி புதுசான பண்ணி வச்சு போட்டான். லாஸ்ட் டே. ஐயோ இதுல ஆச்சுன்னா தோத்துடக்கூடாது பங்கே. நீச்சிட்டோம். ஓடி போயிட்டு அப்படின்னு அந்த சாவி எடுத்துட்டு ஓடு கேட்டானே. ஓடு 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 ஓடு, சாவி எடு. எங்கேயாச்சுன்னா பார்த்துச்சா? இல்லை இவ்வளோ டாடா, நான் போகிறேன். கிளம்பிடலாம். ஓடுறா ராசா, அதுக்குள்ள ஓடல. வரான் அப்ப சுற்றி சுற்றி பார்க்குறான். போ போ போய் தொலைடா. விட்டு விட்டு ஓடி போ. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ டோர் எஸ்கேப் நல்லா முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வீடியோக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். பாய் பாய்.